50 இருக்கட்டும்ண்ணே. 500 ஆக்கிடாதீங்கன்னு சொன்னதுக்கு தான் இந்த வல்கர் வாரியர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பொங்குன்னு பொங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு புள்ள செத்து போச்சு. சரி, அதை வச்சு நம்ம அரசியல் பேசக்கூடாதுன்னு பார்த்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஆசையா அண்ணன் போனே பாத்துடணும்னு வந்துதானே அந்த புள்ள போலீஸ் ஜீப்ல மோதி செத்து போச்சு. யாருக்கு நஷ்டம்? பெத்தவங்களுக்கு தானே நஷ்டம். உங்களுக்கு என்னன்னு நீங்க ஜாலியா ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு ஜாலியா இருப்பீங்க. நீங்களும் எல்லாரும் ஜாலியா இருங்க. ஏன்னா நம்ம வீட்லயே சாவு விழுந்துச்சு இல்ல. நான் திரும்பவும் சொல்றேனே, 50 500 ஆக்கி விட்டுறாதீங்க. உடனே கேட்டா இதுக்கு பேசினியா அதுக்கு பேசினியா இதுக்கு குரல் கொடுத்தியான்னு வந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் நாங்க அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எடுத்துக்கிறோம். 41 பேர் இறந்தப்ப பிரஸ்ஸ பார்க்க பயந்து ஓடி ஒளியல. இதுல உடனே விமன் ஹராஸ்மெண்ட், விமனுக்கு பாதுகாப்பு இல்லை. யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்ல தெரியுமா? உங்களை வல்கர் வாரியர்ஸ் கிட்ட இருந்தா பாதுகாப்பு இல்ல. வேணா என் கமெண்ட் செக்ஷன்ல 2 செகண்டுக்கு அப்புறம் பாருங்க, தெரியும். எங்க எது நடந்தாலும் என் அண்ணன் கிட்ட வந்துடுறது. உனக்கு வேற வேலையே கிடையாது. சரி, உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரு ஓட்ட கால்னாக்க கூட நீ பிரயோஜனம் கிடையாது. ஸோ நீயே வந்து இப்போ ரோட்டுக்கு போறேன்னு வையன், உன்னையே ஒரு 2 பேர் பார்க்குறானுங்க. அட்டே இவ தானடா அந்த கேவலமான கேரக்டர், இவ கூட 2 ஃபோட்டோ எடுத்துலாம் சொல்லி ஓடி வரான்னு வையன். அவன் வந்து ஆப்போசிட் ரோட்லேருந்து இட்டு வரான். இன்கேஸ் ஒரு வண்டியோ காரோ ஒன்று அடிச்சு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இது ஆயிடுச்சு. இப்போ அந்த பொறுப்பு வந்து உன் மேலே போடலாமா, ஜூலி மேலே போட்டுடலாமா? ஏமா ஜூலி, நீ ஏன் ரோட்டுக்கு வந்த? நீ ரோட்டுக்கு வந்ததுனால தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு உன்னை பார்த்ததுனால தான் ரோடு கிராஸ் பண்ண பார்த்தானுங்க, அதனால தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மொத்த பொறுப்பு உந்துதான், உன்னால தான் நான் அவனுக்கு செத்தானுங்க அப்படின்னு உங்களை சொல்லலாமா? முடியாதுல்ல. ஏய், 5 காசுக்கு பிரோஜனம் இல்லாத உன்னை தேடியே 2 பேரும் வராங்கன்னா, என் அண்ணன் சுல்தானா வாழ்ந்துனுக்கிறவர், அவருக்கு ஆள் வரதாம்மா செய்வாங்க. எனக்கு வருத்தம் தான், எல்லாருக்குமே வருத்தம் தான். அந்த பொண்ணு உயிர் போயிடுச்சுன்னா வருத்தம் தான். அவர் எல்லாரையும் வான்னு சொல்ல, யாருமே வராதிங்க தான் சொல்கிறாரு. நீ யார், என் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுக்கிற, நீ ஓட்டா காட்டுன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் யாரும் வராதிங்கன்னு தான் வரும் சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு போய் சொல்ல முடியும் அவர்? இப்போ நான் என்னையே சொல்ல, நான் ஓடுவேன், வந்தாருன்னா ஓடுவேன். அவர் கூப்பிட்டதுனால நான் ஓடுறேன், நான் பார்க்குறேன். நான் ஓடுவேன், எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அது நான் தானே காரணம். எப்படி அவர் பொறுப்பு எடுத்துப்பாரு? அப்போன்னு நீ யாருக்கு உட்காந்து ஊழ உதவி விட்டுனுங்கிறியா? அவங்கள பற்றி பேசுவோமா? இந்த பீச்சில் ஏர் ஷோன்னு ஒன்று நடத்துனாங்களே, அங்கே எவ்வளோ பேர் செத்தாங்க தெரியுமா? அப்போது ஒன்றும் பார்த்துக்கலையா? இதுக்கு பொறுப்பில் இருக்கிறாரு ஒரு சிஎம். என்ன பண்ணார்? அப்போ அவங்க வீட்டில் சாவலையா? இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அங்கே என்ன பண்ணுந்தார் உங்கள் சிஎம்? அங்கேயும் ஒன்றும் பண்ணல. அப்போது அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சானு இந்த ஒரு 2-3 நிமிஷம்லாம் பத்தாது, இறக்கிடுவோம் எல்லாத்தையும். அதுக்கெல்லாம் வாய் வராது. எப்படான்னு தேடி நிற்கிறது. இவரை பற்றி எதனா ஒன்று வந்துடாதான்னு. அறிவோட பேசு, அறிவு இல்லாமல் பேசாத.